ஒன்று தெரியுமா மக்களே உங்களுக்கு? நீங்கள்லாம் வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. வீட்டிலேயே இருந்து சாப்பிடலாம். இப்பயும் அந்த திட்டம் இருக்குது. யாருக்குமே அது புரியலை, தெரியலை. ஆனால் பல கடன்களை வாங்கி வச்சிட்டதுனால எல்லாரும் வேலைக்கு நம்ம ஓடுறோம். அதான் கொடுத்துருக்கே கவர்மெண்ட்டு இலவச அரிசி. அதை கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய இலவச கிரைண்டர் இருக்குது. அந்த கிரைண்டரில் நீங்கள் ஆட்டி ஊற போட்டு ஆட்டி என்ன செய்யணும்? இட்லியோ தோசையோ சுட்டு சாப்பிட்றலாம். சாப்பிட்டு நல்லா தூங்குறதுக்கு இலவச காத்தாடி இருக்குது. காத்தாடியை போட்டு நீங்கள் வாட்டுக்கு படுத்து தூங்குங்க. பொழுது போகலையா? இலவச டிவி இருக்குது. டிவியை போட்டு நீங்கள் வாட்டு பாருங்க. ஏதாவது ஒரு தின்பண்டம் திங்கிறதுக்கு நல்லா அரைச்சி பறக்கி திங்கணுமா? மிக்சி இருக்குது, இலவச மிக்சி. அதில் குழம்பு தண்ணிகளுக்கு அரைங்க. குழம்பு தண்ணிகளுக்கு துட்டு வேணுமா? அது மாதம் மாதம் அந்த அனுப்புகிறாங்க. 1000 ரூபாய் 1500 எவ்வளோ அனுப்புகிறாங்க. அந்த காசு வருது. அதை வச்சு குழம்பு தண்ணி வாங்கி சாப்பிடுங்க. இதில் எங்கே நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க? போக வேண்டியது இல்லை. எல்லாமே இலவசமாக கிடைக்கும். ஆனால் அந்த 1000 ரூபாய் கூட என்ன செய்வாங்க? ஒயின் ஷாப்புக்கு கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு சாரை கழிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ இலவசம் அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல்வாதிகளும் இலவசங்களை கொடுத்து மக்களுக்கு ஒரு சோம்பேறியை உண்டுபடுத்திடுறாங்க. எப்படி வேலைக்கு போவான்? எப்படி பிள்ளைகளை காப்பாற்றுவான்? சொல்லுங்கள். ஒன்றும் பண்ண முடியாது. வளர்ச்சியான திட்டங்கள் ஏதாவது இருக்கா? அதை செய்ய சொல்லு. அதை நீங்கள் மக்கள் உணரணும். பொதுநல கருத்தோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்பேன். பாய். நன்றி.